Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி முகலாய் மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு அதிகமான ஒரு பொருளே தேவைப்படாதுங்க, சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜுஹா கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அந்த பீஸ்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து அந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர்கார்ன்ஸ் இது எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மட்டனையும் உள்ளே சேர்த்துடலாம். ஆயிலே போட்டுடணும் டைரெக்டாக. இப்போ இது ஆயிலில் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கர்ட் மிக்சரை, அதை உள்ளே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா அந்த மட்டனோட மிங்கிள் ஆகணும். இதை நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம குக்கர் லிட்டு வச்சு மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுறலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன் ஸ்லைசஸை உள்ளே சேர்த்து நல்ல ஒரு ப்ரௌன் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க ஆனியனையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நான் 15 முந்திரி எடுத்திருக்கேன். அதை ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு அதிலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன்ஸையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, வெறுமே அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த குழம்போட கலரே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், மட்டனும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றிடுறேன். நான் மாற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன்ஸ் அதை அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த ஆனியன் சேர்த்தோன்னே கலர் மாறிடுச்சு நமக்கு, இந்த குழம்போட கலரு. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், அழகாக அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு அதிகமான செலவே நமக்கு ஆகலை. தக்காளியே இல்லாமல் நம்ம ஒரு குருமா ரெசிப்பியை சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது கீ ரைஸ் அதுக்கு ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது
ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் இருக்கும். இது நார்மலாக வைக்கிற குருமாவோட இந்த முகலாய் குருமாவை வந்து இந்த ஸ்டைலில் வச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.